திருட்டு பையன் ஒட்டு கேட்டு வாரா மச்சான் அப்பம் பேர சொல்லி தலைவன் மச்சான் ஒரு கோரா பசியோட நாட்ட சொரண்டத்தான் போய் சொல்லி வாரா மச்சான் ஸ்டாலினுக்கு போடு ஓட்டு நமக்கு இப்போ நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். 30 வயதுக்கு உட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்விக் கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும். பகுதியினர் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது. காவேரி ஜல்லிக்கட்டும் அத கேள்வி கேட்டாக்க பழிய தூக்கி தாடுத்தவங்கள வச்சா ஆயுதங்களை போட்டுவிட்டு நீங்கள் சரணடையுங்கள், உங்களை விடுவிப்பது தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு வாக்குறுதியை தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய சார்பில் மகள் தெரிவித்திருந்தார். நிறைய போராளிகள் சரணடைந்தார்கள். அது மட்டுமல்ல, மனைவி, குழந்தைகள், கைக்குழந்தைகள், கற்பிணி என்று அந்த குடும்பமாக சரணடைந்திருந்தார்கள். ஆனால் இன்று வரை அவர்கள் எங்கு என்று அரசாங்கம் தெரிவிக்கவில்லை. ஓட்டு போட்டா நன்றி கெட்டு வயிற்றுலதான் நடிப்பா மச்சா கட்ட பஞ்சாயத்தா நடத்தும் கட்சி மச்சா நம்ம நிலத்தா புடுங்கிட்டா மண்ணா திருடிட்டா ரோட்டுல விடுவா மச்சா. அவங்க கண்ணனைக்கு வந்தாங்கன்னா ரோட்ல குடிச்சிட்டு பொம்பளைங்க ஒருத்தர் கூட போக முடியாது. ராத்திரி சட்டை பேண்ட் போட்டு என்ன அப்படியே தல் தல் ஆடுறா சொல்லி இருப்பானுங்க, குடிச்சிட்டு வரணுங்க. இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம். நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம். நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம். எந்த பயனும் இல்லை. திமுகன்னு சொல்ல இல்ல ரவுண்டு கட்டி வாரிக்கிறான் சாமி என் சாமி. திரும்ப திரும்ப சொல்ல இல்ல புறாத்தையும் அள்ளிக்குவான் சாமி என் சாமி. எதிரி கட்சியா இருக்கையில நல்லவ மாறி நடிச்சு வந்த சாமி. நீ ஆட்சி பக்கம் வந்தவங்க பார்த்ததெல்லாம் பறிக்கிறிய சாமி. நீ இல்லாமதான் போகும்போது நல்லதெல்லாம் நடந்ததடா சாமி என் சாமி. என் மாமன் வாயா மாமன், மன்மத மாமு, தந்திர மாமு, பொகிரி மாமு. என் மாமன் மன்மத மாமு, தந்திர மாமு, பொகிரி மாமு. மக்கள் சொன்னாங்க அப்பனே நல்லவன், மோசம். இப்ப 3ஆவதா அவனுக்கு மகம் புறப்பட்டுருக்கிறான். இப்ப யார் அந்த அப்பா மகன் தெரியுதா? அந்த அப்பா தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர். மகன் யாரு? அவன் தான் திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின். இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கேன். என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்தது ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும் அவசியம் இல்லை. அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சாங்க. உங்க குடும்பத்திலிருந்து யாராவது என்ன அரசியல் பரவாயில்லை? என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கிற யாராக வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த விரும்புகிறேன். அடுத்தது அமைச்சர் அப்படின்னு எனக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன். தலைவர் அந்த மாதிரி பையனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு தான்
தொட்டு தொடரும் தந்திரமாம போக்கிரி மாம நமச்சிவாயா நடராஜா திருச்சிற்றம்பலம் கங்காமா மக்களோடு கட்டி வந்தோம் திமுகவுக்கு முடிவு கட்டு ஆத்மீக பூமியா தமிழ்நாட்டை மாத்து அதனால சீரழித்த குடும்பங்கள் ரவுடியம் ஒழியணும் திமுக ஆட்சி ஒழியணும் ஜனாதிபதி ஜெயிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அங்க இருக்கிற ஆத்மாக்கள்லாம் ஐக்கியமா எல்லாரும் ஒற்றுமையா நல்ல சௌரியமா இருக்கணும்னா சுயநல அரசியல் ஒழியணும் சுயநல அரசியல் குடும்ப அரசியல் ஒழியணும் நல்ல மாதிரி பேசி நாட்டை ஏமாத்துற குடும்பம் ஒழியணும் ஓம் நமச்சிவாய இருக்கும்